ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மிஷினில் பிளாங்கெட்டு கீழே இன்னர் பிளாங்கெட் கொடுக்குறாங்க, தப்பு இல்லை. ஆக்சுவலாக ரெக்கமெண்டேஷன் வந்து பழைய மாடல் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்க மாடலில் பேக்கேஜிங் போயிருக்கோம். ஆக்சுவலாக 5 ப்ளே பிளாங்கெட் போட்டிங்கன்னா கரெக்டாக சூட் ஆகிடும். ஆனால் 4 ப்ளே நம்மளுக்கு கிடைக்கிறதால 1 ப்ளே அளவுக்கு பேக்கிங் கொடுக்குறோம். 40,000 வந்து நம்ம பேக்கிங் கொடுக்க வேண்டியிருக்கும். அது 4 ப்ளே ப்ளஸ் 1,000 பிளாங்கெட். 1,000 ஒரு 10 kg போர்டு 4 போர்டு கொடுக்கலாம். அப்படி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மிஷினில் பிளாங்கெட் கழட்டி பேக்கிங் மாற்றணும். ஏன்னா இமேஜ் இப்படி வருது, ஃபுல்லாக பிரேக் ஆகிடுச்சாங்க. நல்லா பாருங்க, என்ன ரீசன் சொல்லலாம். ஆமாம் சார், இப்போ பண்ணு சார். பிளாங்கெட்டுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக லோட் ஆகிட்டு ஃபுல்லாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். என்ன பிளாங்கெட் கொடுக்கும்போது வாட்டர் அப்சர்வ் பண்ணிடுறோம். அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது மாதிரி ஆகிடும். இதெல்லாம் என்ன சிலிண்டர் ரொம்ப ரஸ்ட் ஆகிட்டு நமக்கு தேவையில்லாத செலவு வைக்க ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, இது போல் 40,000 10 kg போர்டு ஒரு 4 போர்டு 40,000 கொடுத்து இன்னர் ஆயில் பேக்கேஜ் கொடுத்துட்டு இந்த சிலிண்டரை நல்லா க்ளீன் பண்ணிட்டு போடுங்க. ஒரு 1 or 2 monthஸில் அது பழைய கண்டிஷனுக்கு ஓரளவுக்கு நார்மலுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், பெஸ்ட்டாக தான் எடுத்து